ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி நீங்கள் டைமுக்கு வந்துடுங்க நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் தம்பிக்கு கல்யாணம் நடக்கிறப்போ இது மாதிரிலாம் நீங்கள் கோவப்படக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியலையே, நாங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குமோ ஒத்துமையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ, இன்றைக்கி உங்கள் அம்மா வந்தோடனே எல்லாமே மாறிடுச்சு. எல்லா விஷயத்துலையும் எங்களை விட்டு கொடுத்து தானே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, விட்டு கொடுக்காமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான், அவ்வளோதான் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அத்தை ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேசுனாங்க, நீ ஏன் அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க? வந்தால் வராங்க, வராட்டினா போகிறாங்க அப்படின்னோடனே, ஏம்மா அப்படி பேசுகிற? தம்பிக்கு நம்ம வீட்டில் இதுதான் நடக்கிற ஒரு கடைசி கல்யாணம் அப்படிங்கிறப்போ அதில் நம்ம அத்தை எல்லாருமே இருந்தாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் நல்லா தானேம்மா இருக்கும். ஏம்மா நீ இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னே, இல்லை அது நான் அப்படி சொல்ல வரல, உனக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் சொல்கிற விஷயங்கள் உனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களை நல்ல இதாக வச்சுருந்தாலுமே சரி, அவங்க நம்மளை எடுத்துக்கிற விதங்கிறது அது இருக்காதுமா. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், சில விஷயங்கள் கரெக்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் வாழ்க்கையில். அதனால் அதையும் இதையும் சேர்த்து போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேணாம். நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பண்ண முடியறத பண்ணலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எல்லாமே பண்ண முடிய விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்தந்த நேரத்துக்கு அதால் எந்த எதையுமே நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் போக முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் வருது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ ஒரு தேடக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சரியான ஒரு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, இது மாதிரி இவளுக்கு வேறு வேலை கிடையாது, அவளே ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுங்களுக்கு தான் பிடிக்கல அப்படின்னா வந்தால் வராங்க, வராட்டினா போகிறாங்க, அதை விட்டுட்டு இவன் ஏன் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கா ஃபோன் பண்ணிவிட்டு அப்படின்னோடனே, அதுக்கு பேர் உடனே எங்கள் அப்பாவும் சொன்னார், அவள் அவள் அத்தைக்கிட்ட பேசுகிறா, உனக்கு பிடிக்கலன்னா நீ இருந்துக்க வேண்டியதுதானே, எதுக்கு தேவையில்லாமல் அவள் பேசுகிறதுக்கு எதுக்கு நீ தலையிடுற அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசினார். எங்கள் அப்பாவுக்கு அத்தையெல்லாம் வரணும் பண்ணணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருந்தது. ஆனால் அத்தைக்கு அந்த அளவுக்கு வரணுங்கிற ஆசை இருந்தாலும் அப்பாவுக்கும் அத்தைக்கும் ஒரு பாசத்தை அம்மா தான் சில நேரங்களில் பிரச்சனையை கிளப்பி விடுவாங்களே. ஆனால் வெளியில் தெரியாத மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி விட்டு அப்படியே சகஜமாக இருந்துக்குவாங்க. அதை அத்தையும் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கே மறுநாள் போயிட்டேன். போனோடனே எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் அழுகையே வந்துடுச்சு. என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. எந்தெந்த நிலமையிலையும் நம்மளுக்கு ஒரு சில மாறுதல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே புரிஞ்சுக்க ஆரம்பித்து ஒரு சில விஷயங்களை நம்பிக்கையாக இருக்கிறத தாண்டி